Silhouettes of you are like a taunt. Never really know just what you want. With you I don't ever feel calm. I can feel the sweat inside my palms. Play with me like cats and a string. You don't understand the pain it brings. You don't ever wanna give me wings. You don't ever wanna set me free. You know I'm addicted to you, and it's twisted, you've been gifted with the evil voodoo. Got me coming back for more, even when I've been screwed. Dolls full of pins, pierce my heart straight through. நம்ம வந்து இன்டோர் பிளான்ட் வாங்குறோம் கிச்சனுக்காக. முன்னாடி வந்து சொல்லியிருந்தேன், அதுக்காக வந்து பிளான்டர்லாம் கூட வாங்கிட்டேன். ஆனா நான் வந்து செடி வாங்காம இருந்தேன் இவ்வளவு நாள். ஆனா இன்னைக்கு வந்து பிளான்டர் வந்து வாங்குறோம். ஸோ 2 பிளான்ட் வந்து வாங்கியிருக்கேன், வீட்டுக்கு போயிட்டு காட்டுறேன். இந்த பிளான்ட் பேர் என்ன சொன்னீங்க? இந்த பிளான்ட் வந்து சக்குலண்ட் தான். சர்க்குலண்டா? சக்குலண்டா. சக்குலண்ட். என் பையன் கேட்பான், அவனுக்கு நான் பதில் சொல்லணும். இது சக்குலண்ட். போட்டோஸ். இது மார்பிள் குயின். இன்னைக்கு சென்னையோட வெதர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, செம மழை, சூப்பரா இருக்கு பாருங்க, நல்ல மழை. இது என்னைக்கு எடுத்த வீடியோ அப்படின்னா, வெள்ளிக்கிழமை வந்து எடுத்த வீடியோ, லாஸ்ட் வீக் எடுத்த வீடியோ. நான் வீட்டுக்கு வந்து சீக்கிரமா போயிட்டு இருக்கேன், ஏன்னா வீட்டுல யாருமே இல்லை. எங்க அப்பா வந்து ஒரு டெத்துக்காக போயிருக்காரு. அந்த சாய் குட்டி வர டைம் ஆயிடுச்சு ஸ்கூல்ல இருந்து, அதனால நான் வந்து போகணும். அண்ட் போகும்போது பாத்தீங்கன்னா அப்படியே பேக்கரி ஷாப் போயிட்டு ஒரு டோனட் வந்து பிக்கப் பண்ணிக்கிட்டேன். நான் குழந்தைங்க வந்து அம்மா வெளியில போயிட்டு வந்தாலும் இல்லை, என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்க நமக்காக அப்படின்னு வந்து ஆசையா வெயிட் பண்ணுவாங்க. ஸோ அந்த குழந்தைக்காக ஒரு கேக்கு எடுத்துட்டு போனோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ சந்தோஷப்படுவான். அதனால அப்படியே போகும்போது அவனுக்கு பிடிச்ச மாதிரி டோனட் வந்து வாங்கினேன். டோனட் வந்து சாய்க்கு ரொம்ப ஃபேவரட். Look at this. That's the surprise. Can I keep it inside? இன்சைட் வச்சா வராது சாய். இந்த பிளான்ட் பேர் என்ன தெரியுமா? பட்டன் ரோஸ். இது பாரு, மொட்டு இருக்கு பாரு, மொட்டு இருக்கு இல்லையா, வரும். So many flowers at once. Nice. So you have more surprises? Yes, you have more surprises. காலம்பர பாத்தீங்கன்னா மோட்காரியமா துணி எல்லாம் உணர்த்திட்டு போனேன். நல்ல மழை வந்து சூப்பரா காஞ்சிருக்கு துணி. வந்து 2 பிளான்ட் வந்து வாங்கினேன். ஸோ இந்த பிளான்டர் வந்து உங்களுக்கே தெரியும், நான் முன்னாடியே வந்து வாங்கிட்டேன். அமேசான்ல வந்து வாங்கியிருந்தேன். அமேசானா இல்ல வந்து மீஷோல வாங்கினேன் நினைக்கிறேன். மீஷோல ஒரு பிளான்டர் வந்து வாங்கினேன். இது வந்து சாய் தாரூம்ல வச்சுக்கிறேன் அப்படிங்கிறோம். இது பேர் என்ன? இது பேரு வந்து நான் சொன்னேன் இல்ல, என் புள்ள பேர் கேட்பான, சக்குலண்ட். இது வந்து ஒண்ணு கிச்சனுக்கு வைப்போம் சாயே, ஓகேவா? ஒரு பிளான்ட் வந்து இது வந்து கப் மாதிரி, கப் ஷேப். ஓகே, இது வந்து இந்த மாதிரி ஷேப்ல இருக்கு. ஆனா நம்ம கிட்ட வந்து ஸ்டோன்ஸ் இருக்கு. அவங்க ஏன் ஸ்டோனையும் சேர்த்து வச்சாங்கன்னு எனக்கு தெரியல. இன்னும் பிரைஸ். ஆமா, பிரைஸ்க்கு எக்ஸாக்ட்லி. பாருங்க, என் பையனு கூட தெரியுது. என்கிட்ட வந்து இதோட பெட்டர் ஸ்டோன்ஸ் இருக்கு பாருங்க. அதை ஆட் பண்ணலாம், கீழே விழுந்துரும். சாய் ஆட் பண்ண வேண்டாம், இதை எடுத்துட்டு இல்ல, இதை நம்ம வைப்போம். நம்ம சாய்க்காக இன்னொரு சர்ப்ரைஸ், அவனுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். சாய் இங்க பாரு, another surprise. டோனட், சாயோட ஃபேவரட். சாய்க்கு பாத்தீங்கன்னா பேஸ்ட்ரீஸோட ஜாஸ்தி வந்து டோனட்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். என்ஜாய் சாய். இத வந்து சாப்பிட்டுட்டு கரெக்டா வந்து டியூஷன் அட்டெண்ட் பண்ணோம். ஓகே, ஐம் ஜஸ்ட் இன் லவ் வித் திஸ் பிளான்ஸ்ங்க. ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் பிளான்ஸ் வந்து எவ்வளவு ஒரு சந்தோஷத்தை வந்து தருது பாருங்களேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு
உட்கார்ந்துருக்கேன். ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவோம். அண்ட் வாட்டர் பேக், ஹாட் வாட்டர் பேக். இடுப்பு வந்து வலிக்கிறதுனால நல்லா இருக்கு. மழையில வந்து இல்ல, ஒரு மாதிரி வந்து பிடிக்குது. மழையில வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா வலிக்கிற மாதிரி இருக்கு. ஐ டோன்ட் நோ இதனால. மழையில தான் இப்படி இருக்குமா, வின்டர் சீசன் அப்படிங்கிறதுனால அப்படி இருக்கா, இல்ல நார்மலாவே இப்படி இருக்குமா தெரியல. இந்த ஹாட் வாட்டர் பேக் ரீசெண்டா வாங்கியிருந்தேன்ல, அது பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. பல விஷயத்துக்கு வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்ப சூடா இருக்கு, அதனால கொஞ்சம் துணி வச்சு வைக்கிறேன். ஓகே, இது வந்து பல விஷயத்துக்கு வந்து யூஸ் பண்ணலாங்க. உங்களுக்கு இடுப்பு வலி அப்படின்னா யூஸ் பண்ணலாம். அண்ட் குளிரா இருக்கு, சாய்நரன் வந்து சொல்லுவான் குளிருதுமா, அதனால கொஞ்சம் ஹாட் வாட்டர் கொடுமா அப்படி. அவன் என்ன பண்ணுவான், இப்படி வந்து கட்டிப்பான். அதுல வந்து அவனுக்கு ஒரே சந்தோஷம். அது நெஞ்சில வந்து சளிலாம் இருக்கு, உங்களுக்கு வலிக்குது அப்படின்னா கொஞ்ச நேரம் இல்ல இந்த மாதிரி ஏதாவது துணி போட்டு கவர் பண்ணிக்கோங்க. சூடு வந்து தாங்குவீங்கன்னா ஓகே. இது வந்து கொஞ்சம் சூடு ஜாஸ்தியா இருக்கு. கொஞ்சம் வந்து நம்ம நெஞ்சில வச்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சூட்டுல கொஞ்சம் இதமா இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ நான் அதை வந்து செய்யறேன். எனக்கு வந்து நல்லா இருக்கு. இப்படி வச்சாலும் வந்து நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா பீரியட்ஸ் டயத்துல உங்களுக்கு வந்து இந்த அடி வயிற்றுல கிராம்ஸ் இருக்கும்ல, வலிக்கும்ல. ஸோ அப்போ வந்து அடி வயிற்றுல இந்த மாதிரி இதுவும் இப்படி வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும். படுத்துக்கிட்டு சைட்ல வந்து இப்படி படுத்து இப்படி வச்சுக்கிட்டோம்னாலும் ரொம்ப ரிலீஃபா இருக்கும். ஸோ எல்லாரும் வீட்லயும் பாத்தீங்கன்னா இது ரொம்ப மஸ்டான ஒரு ஐட்டம்ங்க. நான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் சொல்லல, நான் தேவையில்லாதெல்லாம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் வந்து செய்வேன். யா, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்ச நேரம் பாத்தீங்கன்னா இதை வந்து யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, சாயை வந்து கூட்டிட்டு போயிட்டு அவனோட ஃப்ரெண்டு வீட்டில் வந்து ட்ராப் பண்ணணும். ஓகேவா? அவன் கொஞ்ச நேரம் ஒரு 30-40 மினிட்ஸ் வந்து விளையாடிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா போயிட்டு பிக்கப் பண்ணுவேன். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போகலாமேன்னு பார்க்குறேன். ஆனால் கூப்பிட்டுட்டே இருக்கான், கொண்டு போய் விடுன்னு. ஸோ அவனுக்கு ஒரு சேஞ்சாக இருக்கும். ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டேன். இப்போ வந்து கூட்டிகிட்டு போகணும். ட்ரெஸ்ஸை வேற சேஞ்ச் பண்ணணும். அதுதான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போவோம். வரேன்டா வெயிட் பண்ணுடா, ஒரு 10 மினிட்ஸ் கொடுறா சாய். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து சாய் குட்டியோட டிமாண்ட் என்ன தெரியுமா? டின்னருக்கு என்னடா என்ன பண்ணோம்? ஸ்பெகட்டி. கரெக்ட், ஸ்பெகட்டி. எனக்கு அது சொல்ல வரலையோ, என்ன அப்போல இருந்து கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான். கேமரா முன்னாடியாவது ஒழுங்கா சொல்லு அப்படின்னு. ஐ மேக் வெரி வெரி டெலிஷியஸ் பாஸ்தா அண்ட் ஸ்பெகட்டிங்க. இது வந்து என்னோட வெர்ஷன். நீங்க இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா வந்து டெலிஷியஸா இருக்கும். மஷ்ரூம் இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். இல்ல நல்லா இருக்குங்க. செய்யறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா நாக்குல வந்து சலம் ஊறுது. And my recipe a spaghetti sauce. Okay, spaghetti வந்து சாஸ் முதல்ல பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து செய்ய வந்து ஆரம்பிக்கலாம். இன்னியோட ரெசிபி ஆஃப் தி டே என்ன அதுன்னா இதுதான். ஓகேவா? சரி, வாங்க டின்னர் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அண்ட் உங்களுக்கு வந்து என்னோட ரெசிபிஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் ஒரு 5 தக்காளி வந்து எடுத்திருக்கேன். நம்ம வந்து சாஸ் வந்து செய்யலாம். முதல்ல இதுல வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, தக்காளி நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிப்போம். ஓகே, இது வந்து ஃபுல்லா கட் பண்ணாதீங்க. ஓகே, இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதோட தோலை வந்து நம்ம இதை வந்து வேக வச்சு நம்ம உரிச்சிடலாம். ஓகே, தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து தோல் உறிஞ்சு வரும். நடுப்புற இந்த மாதிரி ஃபிளிப் பண்ணி விட்டுருங்க. ஓகே, நான் இந்த பக்கம் வந்து குக் ஆயிடுச்சு பாருங்க. ஓகே, இந்த பக்கம் குக் ஆயிடுச்சு. சரி, தோல் உறிஞ்சு தானா வருது. அதுக்கப்புறமா ஆற வச்சுட்டு நம்ம தோலை உரிச்சிடுவோம். ஓகே, சுட தண்ணியில் உப்பு போட்டேன், few drops of oil. அப்புறமா நம்மளோட ஸ்பெகட்டி. இது வந்து க்ளோஸ் பண்ணி குக் பண்ண போறேன். ஏன்னா இது வந்து வீட்ல வந்து செஞ்சதுனால அவ்வளவு சீக்கிரம் வேகாது. வீட் மைதா எல்லாமே கிடைக்கிறது. இது வந்து வீட்ல வந்து செஞ்சது. ஃப்ரெண்ட்ஸ், இதுல பாத்தீங்கன்னா இப்போ வந்து தோலை வந்து உரிச்சிட்டேன். ஓகேவா? தக்காளியில வந்து ஆற வச்சு தோலை வந்து எடுத்துட்டேன். என்ன அரைக்க போறேன் அப்படின்னா, இது பாருங்க, இது வந்து காஷ்மீரி ரெட் சில்லி.
ஓகே, இது வந்து நம்ம நார்மல் வரமிளகா. இதுல வந்து காரம் இருக்கும், இதுல வந்து காரம் இருக்காது. இது வந்து வெறும் கலருக்கு, இது வந்து காரத்துக்கு. ஏன்னா இதுல காரப்பொடியெல்லாம் வந்து போட மாட்டேன், இதுதான் இதோட காரமே. அதனால நான் இவ்வளோ வந்து எடுத்துக்கிறேன். ஏன்னா எங்க வீட்டில் எல்லாரும் நல்லாவே காரம் சாப்பிட்றாங்க, இன்க்ளூடிங் மை சன். அதுக்கப்புறமா கேப்சிகம் வந்து கட் பண்ணியிருக்கேன். சாய் வந்து போடக்கூடாதுன்னா ஆனாலும் இல்லை, ஏதாவது ஒரு காய்கறி போட்டால் தானேங்க கொஞ்சமும் ஹெல்த்தியாக இருக்கணும்ல. ஃபேன்சியான ஐட்டம் தான் ஸ்பெகட்டி. ஓகே, இன்னைக்கு வந்து ஃப்ரைடே நைட் அப்படிங்கிறதுனால ஆனால் இது வந்து வெங்காயம், ஒரு வெங்காயம், அப்புறமா பூண்டு நிறையா வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து செய்யறதே போடுவோம். இப்போ வந்து இது மூணுத்தையும் என்ன பண்ணலாம், அரைச்சி வச்சுப்போம். ஆலிவ் ஆயிலில் வந்து செஞ்சோன்னா ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். இல்லைனாலும் நார்மல் ஆயிலில் வந்து செய்யுங்க, ஓகேவா? குக்கிங் ஆயிலில் வந்து செய்யலாம். இந்த பாஸ்தா, ஸ்பெகட்டி இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆலிவ் ஆயிலில் செஞ்சோன்னா நல்லா இருக்கும், நல்லா ஃப்ரை ஆகும். Got issues in my head, I like you in my bed, but you keep me on red. Oh, everything is like a test, I better not text or I'll come off desperate. But if I lay down and I play dead and I stay dead, baby you'll get sick of being a monster out of my head, under my bed, thinking something out of... சாஸ் வந்து போட்டுருவோம். ஸோ இது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா திக் ஆயிடுச்சு. ஓகே, ரொம்ப வாட்டரியாக இல்லாமல் ஒரு மாதிரி இல்லை, திக்காக ஆகிற மாதிரி உங்களுக்கு வந்து தெரியும். அந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சோண்டு சில்லி சாஸ் மட்டும் ஆட் பண்ணுறேன். இந்த இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும்னா சுகர் கூட போட்டுக்கலாம். பார்க்கறதுக்குள்ள நல்லா இருக்குது. இந்த மாதிரி இல்லை, க்ரீனாக க்ரன்ச்சியாக வைங்க கேப்சிகம். மஷ்ரூம் இருந்தால் மஷ்ரூமும் க்ரன்ச்சியாக வந்து வைக்கணும். Love me like I love you, it's stupid. When I'm alone with you, I never feel lucid. I wish I wasn't struck by Cupid. I wish when I first saw you, I knew that. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இது எப்படி வந்து சாய் சாப்பிட போறான். ஆத்தென்டிக்கா வந்து இட்டாலியன்ல இப்படிதான், இட்டாலியில வந்து இப்படிதான் சாப்பிடுவாங்களாம். இது வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாதான், ஓகேவா? நான் காட்டுறேன் பாருங்க. போல் வந்து எடுத்திருக்கேன்னா இப்போ வந்து இந்த ஸ்பெகட்டியை நம்ம என்ன பண்ணுவோம், okay, this is how we have to eat. பாருங்க, இப்படிதான் இதை சாப்பிடணுமா, இப்படிதான் சாய் சாப்பிட போறான். நான் வந்து என்ன பண்ணுவேன், இதில் எவ்வளோ மிக்ஸ் பண்ண முடியுமோ கலந்து நானும் எங்கள் அப்பாவும் அப்படிதான் சாப்பிடுவோம். ஓகே சாய், ஹோப் யூ டோன்ட் மைண்ட். நாங்களாம் இந்தியன், இப்படிதான் சாப்பிடுவோம். ஓகே, இன்னும் வேணும்னா நான் அதே சாப்பிட்டுறேன். ஓகே, என்ஜாய் யுவர் மீல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் என் vlog வந்து முடிச்சுக்கிறேன். நானும் எங்கள் டேடியும் பார்த்தீங்கன்னா இப்படி தான் நாங்கள் சாப்பிட்டோம். எல்லாத்தையும் நான் வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இதோட தொட்டுக்கிறதுக்கு வந்து சாலட் நிறையா செஞ்சு, இந்த பர்பிள் கலர் இதெல்லாம் இல்லை, கேபேஜ் எல்லாம் வாங்கி நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்லாம். எஸ், சாட்டர்டே நைட்டு, ஃப்ரைடே நைட்டு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி வந்து செஞ்சு உங்கள் ஃபேமிலியோட நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே பாருங்கள். லவ் யூ ஆல். பாய்.